ரெண்டாவதா பெங்களூர் செயின்ட் மேரிஸ் பசிலிக்கா திருவிழா பத்தியும் அன்ஸ்கிரிப்டட் விளாகர்ஸோட அனுபவத்தை பத்தியும் ஒரு சின்ன அப்டேட் பார்க்கலாம். இந்த சோர்ஸ்ல என்ன இருக்குன்னா, பெங்களூரோட ரொம்பவே ஃபேமஸான ஹிஸ்டாரிக்கலான சிவாஜி நகர் செயின்ட் மேரிஸ் பசிலிக்கா திருவிழாவை பத்தியும் அதை ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பண்ற அன்ஸ்கிரிப்டட் விளாகர்ஸ் டீமோட செம காமெடியான அனுபவத்தை பத்தியும் தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த பசிலிக்காவோட ஹிஸ்டரி. இது பெங்களூர்லயே ரொம்ப பழமையான சர்ச்சுங்க. கிட்டத்தட்ட 140 வருஷத்துக்கும் மேல பழசு. ஃபாதர் ஜீன் டுபாய்ஸ் ஆரம்பிச்சது. அப்புறமா அந்த உயரமான டவர்ஸ், கலர் கண்ணாடின்னு பார்க்கவே சூப்பரா கோதிக் ஸ்டைல்ல மாத்தினாங்க. 1973ல போப் 6ஆம் பால் இதுக்கு பசிலிக்கா ஸ்டேட்டஸ் கொடுத்தாரு. அது இதோட முக்கியத்துவத்தை காட்டுது. ரெண்டாவதா, வருஷா வருஷம் செப்டம்பர்ல நடக்கிற திருவிழா. லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க தெரியுமா? இது வெறும் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்ல, நம்ம இந்துக்கள், முஸ்லிம்ஸ்னு எல்லாரும் கலந்துக்கிறாங்க. பெங்களூரோட மத நல்லிணக்கத்துக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். கடைசியா நம்ம விளாகர்ஸ் அவினாஷ் அண்ட் செல்வாவோட அனுபவம். அடேங்கப்பா, திருவிழா கூட்டத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது செல்வா திடீர்னு மிஸ்ஸிங். ஒரே பதட்டம். தேடி பார்த்தா ஆளு பக்கத்துல ராயல் ரெஸ்டாரண்ட்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. அவங்க கீ ரைஸ், கபாப், மட்டன் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டாங்க. டேஸ்ட் சுமார் தான் சொன்னாங்க. ஆனாலும் இந்த காணாம போன சம்பவம் அவங்களோட ஃபர்ஸ்ட் விளாகுக்கு ஒரு செம காமெடியை சேர்த்துடுச்சு பாருங்க. சுருக்கமா சொன்னா, இந்த சோர்ஸ் பசிலிக்காவோட வரலாறு, திருவிழாவோட ஒற்றுமை, அப்புறம் அந்த விளாகர்ஸோட மறக்க முடியாத கலகலப்பான அனுபவத்தை பத்தி சொல்லுது.